வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரியில நம்ம ஆல்ரெடி தொல்லியல் கண்டுபிடிப்புல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு 20 கொஸ்டினை பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த பார்ட்ல ஒரு 20 கொஸ்டினை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குடுமியான் மலை கல்வெட்டு டேஷ் பற்றி விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாக்குறது எல்லாமே தொல்லியல் கண்டுபிடிப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கல்வெட்டை பத்தி பாக்குறோம். இப்போ குடுமியான் மலை கல்வெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா குடுமியான் மலை கல்வெட்டு. சோ இது யாரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுது, எந்த மன்னர்களை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள்ல யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய எதை பத்தி பேசுது அப்படின்னா பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வீணையை பத்தி பேசு. பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வீணையை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் என்ன அப்படின்னா குடுமியான் மலை கல்வெட்டு. அவ எதை பத்தி பேசுது? இசை, நாடகம், கிராம ஆட்சி முறை, நடனமான்னு கேட்டா இசையை பத்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. சோ பல்லவர்களோட முக்கியமான ஒரு கல்வெட்டு. சோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய பரிவாதினி அப்படின்ற வீணையை பத்தி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கீழ்கண்டவற்றுள் எது எவை பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பெருங்கற்கால புதையல் சித்தனவாசல்ல கிடைச்சிச்சா அப்படின்னா ஆமா கிடைச்சிச்சு. ஓகேவா? பெருங்கற்காலத்துல இருக்கக்கூடிய புதையல் சித்தனவாசல்ல கிடைக்கப்பட்டது. தாலி புதையல் அப்படிங்கிறது எங்க கிடைச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர். பொதுமக்கள் தாலி எங்க கிடைச்சிச்சு? ஆதிச்சநல்லூர். ஓகேவா? சோ அப்ப மல்லப்பாடியில என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பாறை ஓவியம். முதலாக தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லப்பாடியில கிடைச்சிச்சு. ஓகேவா? சோ கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடுல கிடைச்சிச்சா அப்படின்னா ஆமா, காரைக்காடுல கண்ணாடி தொழிற்சாலை கிடைக்கப்பட்டது. இசை கல்வெட்டு இப்பதான் பார்த்தா குடுமியான் மலை கல்வெட்டு அரசூரில் இருந்துச்சு. ஆனா இங்க கொஸ்டின் வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப 2ம் 4ம் அப்படிங்கிறது தவறாக இருக்கு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா?